Hi students, நம்ம இன்னைக்கு physics-ஓட ஸ்டடி பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரெடி எல்லாருமே தெளிவாக படிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம் நெருங்க கொஞ்சம் பதட்டமும் பயமும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம நல்லா படிச்சிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த பதட்டமும் பயமும் தானாகவே விலகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 75% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். 30% ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியானதாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னாவே, நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு இயரில் வந்துட்டு எக்ஸ்ன்னு கேட்டது, இன்னொரு இயரில் ஒய்யர்னு கேட்டிருப்பாங்க. அது சேம் மெத்தடாக இருக்கும். பட் அந்த கொடுத்துருக்க நேமிங் ஆர் நியூமரிக்கல் வேல்யூஸ் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு 4 இயர்ஸ்க்கான கொஷின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும், சம்ஸை போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் பேப்பரோட மெத்தடாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 11th and 12th 2 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஷினும் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி அந்த அனலைசேஷன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். 11th விட 12th கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அதிகம் அப்படின்னா, 12th அதுக்குன்னு 11th படிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. பட் 11th கொடுக்கறத விட 12th கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம வந்துட்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, எந்த ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தாச்சு, எந்தெந்த சாப்டர் எந்தெந்த ஆர்டரில் படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறவங்களா இருப்பீங்க. 12th படிச்சுட்டே படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் 12th தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 12th தான் அதிகமான கொஷின்ஸ் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சாப்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வால்யூம் 1 இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே தரவாக படிக்கணும். எலக்ட்ரோடைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11th வால்யூம் 1 படிக்கலாம். அதை முடித்ததுக்கப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால 30 to 35 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். இந்த யூனிட்ஸ் எல்லாமே கான்செப்ட் வைஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் வைஸ் ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் இவ்வளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். இதுக்கடுத்து இன்னும் நான் வந்துட்டு மேம் இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, ஆப்டிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், இந்த சாப்டர்ஸ்லாம் இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எந்த ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத பார்த்தாச்சு, அடுத்து எந்த ஆர்டரில் படிக்கணும்னு பார்த்தாச்சு, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு உங்களோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டைபோல் எடுக்கிறீங்க அப்படின்னா, டைபோலோட கான்செப்ட் முடிச்சிட்டிங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்துட்டு இந்த கான்செப்டில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கான்செப்டும் புரிஞ்சுக்க முடியும், சம்ஸும் போட்டமாக இருக்கும். சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தான் படித்தாலும் புரியாது. ஸோ புரியாதுங்கிறத விட ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த சாப்டர் அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேசிக் ஃபார்முலாஸ் என்ன தான் சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடணும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடவே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். எனக்கு கான்செப்டே புரியலன்னு ரொம்ப நேரமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலாஸ் அதுதான் வந்து ப்ளஸ்ஸும் கூட, அதுதான் மைனஸும் கூட. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ஸில் ஃபார்முலாஸ் படிச்சுக்கலாங்கிறது தயவு செஞ்சு அந்த கான்செப்ட்ஸ்க்கே போகாதீங்க. டெய்லியும் உங்களோட ஃபார்முலாஸை ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணுறது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். நார்மலாக ஃபார்முலா படிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E = F/Q அப்படிங்கிறத படிக்காமல் எஃப்னா என்ன, எஃப் குறைஞ்சிச்சு அப்படின்னா இ என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா தான் அந்த ஃபார்முலா ரிவிஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல், அந்த கொடுக்குற டைமுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் புரியலையா, இல்லை நமக்கு வந்து நியூமெரிக்கலில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸை பண்ண மாட்டீங்க. அப்போது தான் நமக்கு நிறைய மார்க்ஸ் வரும். இதே மாதிரி உங்களோட
ஃபிசிக்ஸை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அகாடமியில் March 27 அன்னைக்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக இருக்கு. அது கூடவே வந்து நமக்கு மாக் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ மாக் டெஸ்ட்ல யாரெல்லாம் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாக் டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ், நம்ம அகாடமி பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.